ஓம் சாந்தி. 31/7/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். யோகி ஆத்மாக்கள் தான் பிரபுவிற்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள். ஒரு யோகி ஆத்மாதான் தன்னுடைய கர்ம எந்திரியங்களை தன்வசப்படுத்தி உள்நோக்கு முகம் உள்ளவராக அமர முடியும். அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஆன்மீக சுகத்தில் மூழ்கி விடுவார்கள். இது மிகப்பெரிய தியாகமாகும் மற்றும் மிக உயர்ந்த சாதனையாகும். கர்ம எந்திரியங்களின் இச்சைகளிலிருந்து, அதாவது அதனுடைய விருப்பத்திலிருந்து விடுபடாமல் யார் ஒருவரும் யோகியாக ஆக முடியாது. யோகத்தின் மூலமாக ஒவ்வொரு அங்கங்களும் குளிர்ச்சியாக மாறிவிடும், கோபமும் சாந்தமாகிவிடும், அதாவது அமைதியாக மாறிவிடுவார்கள். உண்மையில் பார்த்தோம் என்றால் யோகி வாழ்க்கை மிகவும் அன்பானதாகும். யோகி ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கின்றது. என்னவென்றால், பாபாவின் குடைநிழலில் நான் இருக்கின்றேன் என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்து கவலையற்று இருப்பார்கள். சிந்தனைகள் அற்ற வாழ்க்கை யோகி வாழ்க்கையாகும். கவலையற்ற வாழ்க்கைதான் உண்மையான யோகி வாழ்க்கைக்கு அடையாளமாகும். யார் சிறு சிறு விஷயங்களுக்கு பின்னால் சென்று கொண்டு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, கவலையற்றவர்களாக இருக்க முடியவில்லையோ, அவர்கள் ஞானி ஆத்மாக்களாக இருக்க முடியாது. அவர்களை ஞானி என்றும் கூற முடியாது. இது சிந்திக்கக்கூடிய விஷயமாகும். என்னவென்றால், யாருக்கு சுயம் பகவான் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாரோ, யாருடைய அனைத்து சுமைகளையும் சுயம் பகவான் சுமர்ந்து கொண்டிருக்கின்றாரோ, யாரிடம் சுயம் பகவான் முழுமையாக பலியாகி இருக்கின்றாரோ, சுயம் பகவான் வாக்கு கொடுத்திருக்கின்றார். என்னவென்றால், குழந்தாய், உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு, நீ கவலையற்ற ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். லேசாக இரு என்று கூறுகின்றார். எவ்வளவு அழகான விஷயம் இது! அற்புதமான மகா வாக்கியத்தை பாபா கூறுகின்றார். குழந்தாய், முழு உலகத்தின் அனைத்து சுமைகளையும் சுமக்கக்கூடிய நான், குழந்தைகளின் பிரச்சனைகளை நான் பார்க்க மாட்டேனா, அதை சரி செய்ய மாட்டேனா என்று கூறுகின்றார். பாபாவின் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையை விட மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், முழுமையாக தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வதாகும். தெளிவாக புரிந்து கொண்ட பிறகுதான் முழு நம்பிக்கை ஏற்படும். பாபாவை நல்ல முறையில் நாம் புரிந்து கொண்டோம் என்றால், பாபா கூறக்கூடிய ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாரணை செய்வோம். பிறகு நாம் சதா கவலையற்றவர்களாக இருந்து விடுவோம். அன்புடன் கூறுங்கள், என்னுடைய பாபா வாருங்கள் என்று. பாபா நாம் அழைத்தோம் என்றால் வருவார், நமக்கு முழு உதவிகளை செய்வார். பாபா நம்மிடம் கட்டுப்பட்டிருக்கின்றார். இதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? பாபாவை அழைக்கின்றோமா? இன்று முழு நாளும் இதே நஷாவில் நிலைத்திருப்போம். என்னவென்றால், சர்வசக்திவான் சிவபகவானின் குடை நிழலில் நான் இருக்கின்றேன், எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்வோம். பகவான் நம்முடைய தலைக்கு மேலே குடைநிழலாக இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பகவான் நம்முடைய பாடிகார்டாக இருக்கின்றார், உண்மையான மெய் பாதுகாவலராவார். பாபாவின் குடைநிழலில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு பயம் ஏற்படாது, தைரியத்துடன் இருப்போம். மாயை வராது, எந்த ஒரு விகாரமும் அருகாமையில் வர முடியாது. அனைத்து விதமான மாயாவின் பிரபாவம் சமாப்தமாகிவிடும். 5 தத்துவங்களும் உதவி புரியும். ஆகவே பாபாவின் குடைநிழலில் எப்போதும் நாம் பாதுகாப்பாக இருப்போம். நான் பாபாவின் குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை நிரந்தரமாக செய்து கொண்டே இருங்கள். பகவானின் குடைநிழலில் நாம் இருக்கின்றோம் மற்றும் பகவானிற்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த 2 அபியாசங்களையும் இன்று முழு நாளும் விசேஷமாக செய்து கொண்டே இருங்கள். முழு நாளும் பாபாவின் குடைநிழலில் நான் இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பாபாவின் குடைநிழலில் இருப்பதை பாருங்கள். நடந்தாலும் திரிந்தாலும், உணவு உட்கொண்டாலும், அலுவலகத்திற்கு சென்றாலும், அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் மற்றும் யோகம் செய்யும் பொழுதும் பாபாவின் குடைநிழலில் இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். யோகத்தில் அமரும் பொழுது நான் பரிஸ்தாவாக இருக்கின்றேன், எனக்கு சுயம் பகவான் என்னுடைய தந்தை குடைநிழலாக இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். வாழ்க்கையில் ஆனந்தம் அதிகரிக்கும். அழகான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். பாபாவின் குடைநிழலில் நாம் எப்பொழுதும்
பாதுகாப்புடன் இருப்போம். எந்த ஒரு பயமும் இருக்காது. சுயம் பகவான் உடனிழலாக இருக்கின்றார், அழைத்தவுடன் வந்து விடுகின்றார் என்றால் நமக்கு எந்த பயமும் வரவேண்டிய அவசியம் இருக்காது. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள். நாம் அழைத்ததும் பாபா வந்துவிட்டார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பாபா நம் முன்னால் வந்துவிட்டார். நம்முடைய தலைக்கு மேல் அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை வைத்து பாபா நம்மிடம் கேட்கின்றார், சொல்லுங்கள் குழந்தைகளே, நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று. இந்த அழகான அனுபவத்தை செய்யுங்கள். 3 நாளும் பாபாவுடன் இணைந்திருங்கள். ஓம் சாந்தி.